உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடடே சம்பந்தியம்மா, வாங்க 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 வாங்க, உட்காருங்க சம்பந்தியம்மா. வாக்கா வாங்க வா அம்மா. ஸ்வேதா. உட்காருக்கா. உட்காருமா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லாமலே வந்துட்டீங்களே. அதான் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. சொல்லுங்க சம்பந்தியம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? எல்லாரும் சேர்ந்து வந்துக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு தோணுது. முக்கியமான வேலையை தான் வந்தோம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்கு. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலான்னு சர்ப்ரைஸாக வந்தோம் இல்லைக்கா? ஆ மன்னிக்கணும் சார். இல்லை, நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணிட்டோமோ? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. இன்னைக்கு அமாவாசை. என் பையனுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் ஒரு அமாவாசையும் செய்கிற பூஜை தான் இது. அதான் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னக்கா, பெரிய குழப்பமாக்கா? சரி, தெளிவாகவே சொல்கிறேன். அந்த ஃபோட்டோவில் தானே அந்த பையன், அவனோட இதயத்தை தான் நம்ம ஆதிக்கம் வச்சுருக்கோம். என்னக்கா அமைதியாயிட்ட? நான் வேணா இப்பயே போய் காரில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுமா? இதோ பையனுக்கு படையில் போட்டுட்ருக்காரு. இப்போவே அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமா? சொல்லுக்கா, எடுத்துகிட்டு வரவா வேணாவா? சமந்தி, நீங்க ஏதோ முக்கியமான வேலையா இருக்கீங்க போல. அது தெரியாம உங்க வேலையை வந்து நாங்க கெடுத்துட்டோம். நாங்க கிளம்புறோம் சமந்தி. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி. இதில் என்ன இருக்கு? நமக்குள்ள எந்த சம்பிரதாயமும் இல்லை. அதான் ஒரே குடும்பமாக ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம். அப்புறம் என்ன சம்பந்தி? வந்துட்டீங்க, உங்களை சும்மா அனுப்ப முடியுமா? இருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம். மரகதம், காப்பி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ இல்ல சமந்தி, அதெல்லாம் வேண்டாம். நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம். அப்படியே போற வழியில உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தோம். ஓ, இன்னைக்கு அமாவாசைல, அதான் கோவில்ல வேண்டுதல். அதனால இன்னைக்கு வெளியில எங்கேயும் நாங்க சாப்பிடுறது இல்ல. நாங்க புறப்படுறோம் சமந்தி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்தி. ஆதி தம்பிக்கும் பாரதிக்கும் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் சம்பந்தி. உங்கள் மகனுக்கும் பாரதிக்கும் நல்ல விதமாக வாழ்க்கை கூடி வந்தா அவ கையாலேயே காணிக்க செலுத்துறேன்னு குலதெய்வம் கோயிலில் வேண்டி வச்சிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு ஆதி தம்பியவே வர சொல்லி பாரதி, தமிழ், ஆதி தம்பி 3 பேரையும் குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். உங்க தலையில பூ வச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கீங்க. இந்த பூவை வச்சதுனால நீங்க அழகா இருக்கீங்களா, இல்ல இந்த பூ உங்களுக்கு வச்சதுனால இந்த பூ அழகா தெரியுதான்னு எனக்கு தெரியலையே பாரதி. பாரதி, எதுக்கு சிரிக்கிறீங்க? என் கவிதை மொக்கையா தான் இருக்கும். ஆனா சொல்றவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா, அதுதான்.
என்னாச்சு பாரதி? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ம்ஹும். ஆதி, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. மனசு பூரா காதலோட என் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சது. வாசு ரொம்ப நல்லவன். என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்த என் வாழ்க்கையில பூகம்பம் மாதிரி அந்த ஆக்சிடென்ட். தமிழ் பர்த்டேக்கு gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப வரவே இல்ல. சாகறதுக்கு முன்னாடி கூட நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். ஒரே நாள்ல வாழ்க்கையில எல்லாமே மாறி போச்சு. ஆனாலும் வாசுக்காக நான் அந்த வீட்லயே வாழ ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு என் மாமனார் துரைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் என் வாழ்க்கையில நீங்க வந்தீங்க. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அப்படி ஒரு பாசம் உங்க மேல. அத உங்ககிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. என்ன மாதிரி பொண்ணுக்கு வர காதல இந்த சமுதாயம் எப்படி பார்க்குமோங்கிற பயம் வேற. ஆனா உங்களை விட்டு என்னால விலக முடியல. தமிழுக்காகவும் எனக்காகவும் நீங்க நின்னப்போ நீங்க எங்களை விட்டு போயிடவே கூடாதுன்னு என் மனசு ஏங்கி இருக்கு. ஆனா என்னோட தயக்கம் அது உங்ககிட்ட நெருங்க விடவே இல்லை. சரி, எல்லாமே முடிஞ்சது, விதி போன போக்குல வாழ்ந்துடலான்னு மனச தேத்திக்கிறப்போ நான் இருக்கேன்னு நீங்க வந்து நின்னீங்க. என் நன்றிய உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆதி. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் தமிழுக்கும் கிடைச்ச பொக்கிஷம் நீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.